வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ஆர்ஆர்பிலேருந்து டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ஷார்ட் நோட்டீஸ் குடுத்துருந்தாங்க. இப்ப டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல குவாலிஃபிகேஷன டீட்டெயிலா நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கிற டேட் 9/3/2024. ஸோ மார்ச் 9ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க மார்ச் 9ஆம் தேதியிலிருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் நான் சொன்ன மாதிரி 8/4/2024 தான். ஸோ ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 1க்கான வேக்கன்சி 1092, டெக்னீஷியன் கிரேட் 3க்கான வேக்கன்சி 8052. ஸோ டோட்டலா 9144 வேக்கன்சி இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு நீங்க 18 to 36 வயசுக்குள்ள இருக்கணும். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 18 to 33 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு தனியா ஏஜ் ரிலாக்சேஷனும், டெக்னீஷியன் கிரேட் 3க்கு தனியா ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. இப்ப டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பார்க்கலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் யுஆர்இடபிள்யூஎஸ்ல இருந்தா 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி என்சிஎல்ல இருந்தா 6 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டில இருந்தா 8 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யுஆர்இடபிள்யூஎஸ்ல இருந்தா 10 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஓபிசி என்சிஎல்ல இருந்தா 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்தா 15 இயர்ஸ். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரிமில இருந்தா 43 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி இருந்தா 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3ல எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தா 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி நான் கிரீமி லேயர் இருந்தா 6 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி இருந்தா 8 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தா 10 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 13 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி இருந்தா 15 இயர்ஸ். அதே மாதிரி யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 40 இயர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல்ல இருக்கிற டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் 43 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் 45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விடோ கேண்டிடேட்ஸ் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரீமில இருந்தா 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டில இருந்தா 40 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களும் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருந்தா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டில இருந்தா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 250. இதுல வராத மத்த எல்லாத்துக்குமே 500 ஃபீஸா குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி இன் பிசிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அல்லது டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 பிளாக் ஸ்மித். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு ஹீட் ட்ரீட்டர், ஃபவுண்டரிமேன், பேட்டர்ன் மார்க்கர், மோல்டர், ரெஃப்ராக்டரி இதுல ஏதோ ஒரு கோர்ஸை நீங்க ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிட்ஜ். இதுக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு ஃபிட்டர் ஸ்ட்ரக்சரல், வெல்டர் இது 3ல ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 கேரியேஜ் அண்ட் வேகன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், பைப் ஃபிட்டர் இதில் ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3 கிரெயின் டிரைவர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெட்டீரியல் ஹேண்டலிங் எக்யூப்மெண்ட் கம் ஆப்ரேட்டர், கிரெயின் ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் லோகோமோட்டிவ் அண்ட் ரெயில் ட்ரெயின்ஸ் இதில் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், வயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 டீசல் மெக்கானிக்கல். இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிட்டர், மெக்கானிக் டீசல், மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ், மெக்கானிக் ஆட்டோமொபைல், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டிராக்டர் மெக்கானிக், வெல்டர், பெயிண்டர் இதில் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரீஷியன், வயர்மேன், மெக்கானிக் ஹெச்டிஎல்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேபிள் ஜாயினிங், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் ஐடிஐல முடிச்சிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் ஹெச்டிஎல்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேபிள் ஜாயினிங், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் ஜெனரல், மெக்கானிஸ்ட், கார்பெண்டர் இதில் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 இஎம்யூ. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் ஹெச்டிஎல்டி எக்யூப்மெண்ட் அண்ட் கேபிள் ஜாயினிங், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் ஜெனரல், மெக்கானிஸ்ட், கார்பெண்டர்,
ஆப்ரேட்டர் அட்வான்ஸ்டு மெக்கானிக் டூல் இதில ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் ஐடிஐல முடிச்சிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 ஃபிட்டர். இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு ஃபிட்டர் கோர்ஸை ஐடிஐல முடிச்சிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 பெர்மனன்ட் வேக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிஸ்ட் இதில ஏதோ ஒரு கோர்ஸை ஐடிஐல முடிச்சிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் அல்லது எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதில ஏதோ ஒண்ண நீங்க ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 ரைவெட்டர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு மெக்கானிஸ்ட் ஐடிஐல முடிச்சிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 எஸ்என்டி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், வயர்மேன் இதில ஏதோ ஒரு கோர்ஸை நீங்க ஐடிஐல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 டேக் மெஷின். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக், மெக்கானிக் மெக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் டீசல், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வெல்டர், மெக்கானிஸ்ட் இதில ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து ஐடிஐல முடிச்சிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 டர்னர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு டர்னர் அல்லது ஆப்ரேட்டர் அட்வான்ஸ்டு மெக்கானிக் டூல் வந்து படிச்சிருக்கணும் ஐடிஐல. அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 வெல்டர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு கேஸ் கட்டர் அல்லது வெல்டர் குவாலிஃபிகேஷனை ஐடிஐல முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு விருப்பமா இருந்தா rrbchennai.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுதான் சவுத் ஜோனுக்கான ஆர்ஆர்பி வெப்சைட். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.